நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிவி சேனல் மூலியம் உங்களை நாங்கள் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அந்த ஜாஷுவா டிவி மூலம் சோமெல்லாம் வந்து எடுப்பது நேரத்துக்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்துரிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் கரம் எங்களோடு வெளிப்படுவதாக. மனுஷனும் முகத்தை பார்க்குறான், நானும் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்குன்னு சொன்னீங்கள். அதை வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமை அபாயங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, ஒரு விஷயம் தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் அல்ல ராஜா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, எங்களை மறைத்து நீங்கள் பேசுங்க அப்பா. இம்மட்டுங்காத்து இவனேசரையும் துதிக்கிறோம். இனி காத்தோடி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசிக்கலாமா? ஆதிகாமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மான. தேவன் கர்த்தர் கிழக்கே ஏதோம் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், மண்ணிலே மனுஷனை உண்டாக்கி அதில் ஜீவ சுவாசத்தை கொடுத்து, அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து என்ன செஞ்சுக்கிறார்? மனுஷனை உண்டு பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவருடைய நாம மகிமைக்கே நான் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய நாம மகிமைப்படணும். அப்போ அவர் சொல்கிறார் என்னென்னா, நம்ம எங்கே போனாலும் அவருடைய நாம மகிமைப்படுறதுக்கு தான் நம்மளை என்ன செஞ்சார்? உருவாக்கி நம்மளை ஜீவ சுவாசம் கொடுத்து அவர் சாயலில் நம்மளை உண்டு பண்ணியிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறோம், தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றிருக்கும். இன்றைக்கி ஆபிரகாமை வேறு பிரித்தது போல், மோசையை வேறு பிரித்தது போல், ஈசாக்கை வேறு பிரித்தது போல், யாக்கோவை வேறு பிரித்தது போல், ஒவ்வொரு சன்னதிக்கும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை என்ன செய்கிறாரு? எழுப்ப பண்ணியிருக்கிறாரு. அதே போல் தான் ஆண்டவருடைய வேதம் தெளிவாக சொல்லுது, உன் ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாகவும் என் ஜாதிகளுக்கு உன்னை உடன்படிக்கையாகவும் நான் உன்னை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம வாழ்கிற வாழ்க்கை உலகத்தை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம், தேவனை சார்ந்து வாழ்ந்துட்டுருக்கிறோமா? அந்த சேவனுடைய சாயலை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே போல் தான் என்ன செய்கிறாரு? மண்ணில் ஜீவ சுவாசத்தை, அவருடைய ஜீவ சுவாசத்தை என்ன செய்கிறாரு? நமக்கு தந்திருக்கிறாரு. அவர் எதுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு. பூமியில் அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றிருக்கு. பூமி உலக தோற்றத்துக்கு முன்னே என்ன செஞ்சுருக்கிறாரு? என்ன செஞ்சுருக்கிறாரு? தெரிந்திருக்கிறாரு. அதுக்கு தான் என்ன செய்கிறாரு? நான் ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவரை போல் நம்மளை மனுஷ ரூபத்தில் உருவாக்கி என்ன செய்கிறாரு? இந்த பூமியில் வர பண்ணியிருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள், இன்றைக்கி நம்மளோட பிரயாணப்பட்டவங்களையும் பார்க்க முடியல, நம்மளோட வாழுகை செஞ்சவங்களையும் பார்க்க முடியல, நம்ம குடும்பத்தில் நம்மளோட வாழ்ந்தவங்களையும் பார்க்க முடியல. இன்றைக்கி நம்மளை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறாருன்னா எது கூட்டி கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? அந்த தேவ திட்டம் நம்ம மேலே இருக்கிறதுக்கு தான், தேவ நோக்கம் நம்ம மேலே இருக்கிறதுக்கு தான். அன்றைக்கி யோனாவை பார்த்து சொல்கிறார், யோனோவே நீ நினைவுக்கு போ, நான் இந்த ஜனங்களை என்ன செய்கிற பாவங்களால் அக்கிரமங்களால் பெருகி போச்சு, நீ இந்த என்ன செய்ய நினைவுக்கு போகும்போது தரிசிக்க கப்பல் ஏறி போகும்போது ஆண்டவர் என்ன செய்ய ரொம்ப என்ன செய்யார்? வேதனைப்பட்டார், மனிதாவும் படப்பட்டார். என்ன செய்யறாருன்னா ரொம்ப வேதனைப்பட்டார். அப்போ வேதனைப்படும் போது ஆண்டவர் நினச்சிக்கலாம், இன்னொரு யோனாவை உருவாக்கி என்ன செஞ்சுருக்கான்? நினைவுக்கு அனுப்பியிருக்கலாம். யோனா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், கர்த்தருக்கு பயப்படுறான், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறான். உண்மையாக இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ நினைவுக்கு போ, உன்னை கொண்டு இந்த ஜனத்துக்கு என்ன செய்வேன்? ஒரு ரட்சிப்பு தருவேன்னு சொல்கிறாரு. யோனா என்ன நினைக்கிறாருன்னா, உலகப்புறமான வாழ்க்கை என்னன்னா, நம்ம அங்கே போனோன்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் முராட்டாட்டமாக இருக்கிறாங்களே, நம்மளை கொண்டுருவாங்களே, நம்ம சொன்ன சத்தியத்தை கேட்டுக்கொள்வாங்களா, நம்ம பாவத்தையும் நீரையும் கண்டித்து நம்ம பேசும்போது நம்ம உயிரோடு வைப்பாங்களா அப்படிங்கிற பயத்தில் தான் என்ன செஞ்சிட்டான்? நினைவுக்கு போகாமனே என்ன செஞ்சார்? தரிசிக்கு கப்பல் ஏறி போக ஆரம்பித்தார். அப்போ போக ஆரம்பித்தோடனே அங்கே பாருங்கள், வழி தப்பி போயிட்டு வர யோனா என்ன செஞ்சார்? தேவனுடைய தரிசனத்தை விட்டு வழி தப்பி போனதுனால அங்கே என்ன செஞ்சு, தரிசனம் எவன் மேலே இருக்குதோ அங்கே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. அங்கே கொந்தளிப்பு ஏற்பட்டோடனே அங்கே சீட்டு போட்டு பார்க்குறாங்க. இனி என்ன செஞ்சாச்சு? சீட்டு போட்டு பார்க்குறோம், என்ன செஞ்சிடும்? யார் மேலே குட்டம்? மாலுமி சொல்கிறாரு, என்ன செய்யணும்? நீ கரை சேரும்னு நிச்சயப்பே இல்லை, நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம என்ன செய்ய முடியாது, கரை சேர முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அற்றுப்போன வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க? பிரயாணப்பட்டுருக்கிறாங்க அந்த கப்பலில்.
பிரயாணப்பட்டு இருக்கும்போது தான் மாலுமி சொல்கிறாரு, இனி என்ன செய்வான், கரை சேர்றதுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தகவல் கொடுக்கும்போது அப்போ சொல்கிறாரு, எல்லோரும் இன்னி என்ன செய்ய முடியாது, கரை சேர முடியாது, அவங்கவுங்க தெய்வத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும்போது என்ன செஞ்சுருக்கிறாரு, இவன் மேலேயோ ஒரு தெய்வ குத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி தேவ திட்டம், நம்ம மேலே இருக்கிற தெய்வ திட்டத்தை, அதே மாதிரி யோனாவுக்குள்ள தேவ திட்டத்தை என்ன செய்ய புறச்சாதிகள் மத்தியிலையும் கர்த்தர் வெளிப்படுத்தி தேவனுடைய கோபம் இவன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாலுமிக்கு வெளிப்படுத்தின கர்த்தர், அதே போல் நமக்கும் இன்றைக்கி என்ன செய்கிறாரு, நம்ம மேலே வைத்திருக்கிற உலகத்தில் நம்மளை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, என்ன தீர்மானத்தை வைத்திருக்கிறாரோ, அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் யோனாவை தெரிந்து கொண்டது போல் உங்களும் என்னை என்ன செய்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட போய் தான் அதான் அவர் சாயலில் என்ன செஞ்சுருக்கிறாரு, உன்னை என்னை என்ன செஞ்சுருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார், உங்களை என்னை என்ன செய்கிறார், உருவாக்கி இன்றைக்கி அவர் சாயலில் ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்து என்ன செஞ்சுக்கிறாரு, நம்மளோடு அசைவாடிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் எதற்காக முன்குறித்திருக்கிறாரு, வசனம் சொல்லுது, அபக்குக்களை குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, அதுக்காக என்ன செய்ய காத்துரு, அது நிச்சயமாக என்ன செய்யுமா வெளிப்படுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அந்த கடைசி கால தரிசனத்துக்காக தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர், என்ன செய்கிறாரு, நம்மளை கொண்டு இந்த காலத்தில் இந்த ஜெனரேஷனில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். இன்றைக்கி உள்ள தேவ திட்டம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேசினது போல், யோவேலில் பேசுனது போல், மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது போல், கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்போது பலனண்டு எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் உலகமெங்கும் என்ன செய்வாங்க, சாட்சியாக நிற்பங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறதுக்கும் அந்த வல்லமைகளை கட்டவிழ்க்கிறதுக்கும் கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். அந்த கடைசி கால தரிசனம் நம்மளோட வெளிப்படணும். இன்றைக்கி ஆதி காமத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷனுக்கு சீவ சுவாசத்தை என்ன செய்ய கொடுத்து, அவருடைய சீவ சுவாசத்தை மண்ணிலிருந்து மனுஷனை உண்டு பண்ணி சீவ சுவாசத்தை என்ன செய்கிறார், ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுத்து என்ன செய்கிறாரு, இன்றைக்கி உருவாக்கியிருக்கிற. இன்றைக்கி ஒரு மனுஷன் மரிச்சானா அதே மண்ணுக்கு திரும்பி போயிடும். அந்த ஜீவ சுவாசம் ஆண்டவர் சமூகத்தை போய் எட்டும். அதே போல் தான் ஆண்டவர் பாருங்கள், அந்த வசனம் வாசிக்கிற பாருங்கள், ஆதிகாமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்பொழுது நான் சிசிட்ட மனுஷன் பூமியை மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகம் ஊர் பிராணிகள் ஆகிய பறவைகளும் உண்டாக்கினவர்களை நித்திரமும் பண்ணுவேன், நான் அவைகளை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல நோவாவின் வரலாற்றில் நோவா காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமமாயிருந்தான். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த 6வது வசனம் சொல்ல, தம் பூமியை மனுஷனை உண்டாக்குவதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருக்கு இருதயத்துக்கு விசாலமாக ஆயிற்று. வசனம் சொல்லுது பாருங்கள், கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணினதுக்கு மனஸ்தாபப்பட்டான்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. எதுக்கு மனஸ்தாபப்பட்டார் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மளை உருவாக்கும் போதே ஒரு நோக்கத்தோடு நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு. குயவன் கையில் எரேமியால சொல்லப்படுது, குயவன் கையில் களிமண்ணை போல என் கரத்தில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் வேறு. அதான் சொல்கிறேன், உன் நினைவுகளெல்லாம் அதுவும் மேலானது உனக்கு வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவருடைய நினைவு என்ன அப்படின்னு சொல்லி தேடுகிற மனுஷங்கள் இல்லை. அவங்க தேவைக்காக என்ன செய்கிறாங்க, தேவைன்னு தேடுகிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேன், எப்படியாவது போயிடுவேன். சாத்தியமே இல்லை. தேவனுடைய சித்தத்தை செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டது போல், தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய நோக்கத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த நோக்கத்தை நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளோடு நிறைவேற்றணும். இப்போ பூமியில் ஏதாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை கட்டவிழ்க்கணும், பூமியில் கர்த்தருடைய மகிமையை கட்டவிழ்க்கணும், பூமியில் கர்த்தருடைய வல்லமையை கட்டவிழ்க்கணும் அப்படின்னா யாராவது ஒரு மனுஷன் என்ன செய்ய வேணும். அதுதான் உன்னை என்னை என்ன செய்கிறார், தெரிந்திருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன், உன்னை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. சும்மா ஒன்றும் தெரிந்து கொள்ளலை. இந்த எழுப்புதல் நேரத்தில் உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எதுக்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய வார்த்தைகளை உங்களோடு பேசுகிறார்னா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை என்ன செய்கிறார், தெரிந்திருக்க போய் தான் ஆவியானவர் நம்மளோடு என்ன செய்கிறாரு, இடைப்பட்டுட்டே இருக்கிறார். அந்த கடைசி கால தரிசனம் நம்மளோடு இடைப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும்
நம்ம அவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம், ஆண்டவர் எதை விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தோடு நம்ம உட்கார்ந்துருக்கும்போது அந்த ஆண்டுடைய பாரங்களை நம்மளால் உணர முடியும். இல்லை அப்படின்னா நம்ம சுய இச்சைக்காக தான் வாழ முடியும். நம்ம இன்றைக்கி பாருங்கள், வேதத்தில் சொல்லுது, நான் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ மறுபடி பிறக்கலைன்னா அது மறுபடி பிறக்கலைன்னா எப்படி அப்படின்னா, மறுபடி பிறக்கலைன்னா நம்ம முழுமையாக ரட்சிக்கப்படணும், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழணும். அப்போ நீதிக்கு உயிர்த்தெழும்போது தான் நம்ம மறுபடி பிறந்ததுக்கு அடையாளம்னா என்னென்னா இயேசு கிறிஸ்துவை போல் மாறணும். அவர் என்ன பூலோகத்தில் செய்து வந்தாரோ அவர் செய்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றணும். நிறைவேற்றும் போது தான் கர்த்தருடைய காரியம் நமக்குள்ளே என்ன செய்யும், வெளிப்படும். வசனம் சொல்லுது பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானானில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துனோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியேன், அக்கிரம் செய்கிறவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் சொல்லுவேன். அவர் பாருங்கள், பிதாவின் சித்தம் என்னென்னா ஆத்தும ஆதாயம் படுத்தணும். தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும், பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, அன்றைக்கி மோசையை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்னா, அப்போது ஒரு எழுப்புதல் என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை கானானுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு எழுப்புதல் என்ன செஞ்சார், மோசைக்கு கட்டளையிட்டோன்னு அந்த எழுப்புதலை பற்ற வைக்க ஒரு மனுஷன் வேணும். அப்போ அவங்களுடைய கூக்குரல் பார்த்திங்கன்னா, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் என்ன செஞ்சு கர்த்தருடைய பலிபீடத்தை எட்டின போது கர்த்தர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, ஒரு மனுஷனை உண்டு பண்ணணும் என் திட்டத்துக்கு நேரம் அப்படிங்கும்போது மோசையை முன்குறித்து மோசைக்குள்ளே ஒரு குணாதிசயம் இருந்துச்சு. என்னென்னா, அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கும் போது அடிமைத்தனமாக இருக்கிற அடிமைத்தனமான வீட்டில் எகிப்தில் அடிமைத்தனமாக இருக்கும்போது அங்கே இருக்கிற போர் சேவகன் இஸ்ரவேல் ஜனத்தை கொடுமைப்படுத்துறதையும் வேதனைப்படுத்துகிறதையும் இதை மோசை பார்த்துட்டே இருக்கிற ஒரு போர் சேவகன் அடிச்சு தான் மணலில் பதிச்சு வைக்கிறான். அந்த உணர்வுகளை ஆண்டவர் பார்க்குறாரு. அவன் செஞ்சது எல்லாரும் பார்க்குறோம், ஒரு கொலை செஞ்சான்னு பார்க்குறோம். அந்த கொலை என்ன அப்படின்னா, என் ஜனத்தை வஞ்சிக்கிறாங்களே, என் ஜனத்தை வேதனைப்படுத்துகிறானே, என் ஜனத்தை காயப்படுத்துகிறானே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் என்ன செஞ்சிச்சு, ஜனத்தை குறித்த ஒரு பாரமும் ஜனத்தை குறித்த ஒரு வேதனையும் ஜனத்தை குறித்த ஒரு வைராக்கியம் என்ன செஞ்சு மோசைக்குள்ளே இருந்துச்சு. அந்த வைராக்கியம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, ஐயோ மோசை அவனை கொன்னுட்டான்னு சோர்ச்சவனை கொண்டுவனே அதில் ஒருத்தன் பார்த்துட்டு என்ன செஞ்சான், அவனை கொன்னது போல் என்ன கொன்னுன்னு நினைக்கியான். ஐயோ விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சே, நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளை கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லி தான் மோசை வெளியேறிட்டான். வனாந்தரத்தில் போய் ஒரு ஆடு மேய்க்கும் போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன செய்கிறாரு, மோசே என்ன செய்கிறார், நான் ஒன்று தெரிந்திருக்கிறேன், நீ எகிப்துக்கு போ. மோசை சொல்கிறேன், நான் போக முடியாது. எல்லாத்தையும் சொல்லி மழிக்கு பார்க்குறான் மோசை. அப்போ ஆண்டவர் என்ன செய்யல, கேட்கல, மோசையோட வார்த்தையை கேட்கல. என்னென்னா, நீ தான் போகணும், நான் என்ன செய்கிறேன், நான் தான் உன்னை அனுப்புவேன். நல்ல ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்தனாமல் இருக்கேன், நான் போய் பேச முடியாது, நான் அந்த அளவுக்கு தெளிவாக பேசிக்கிற மாட்டேன், நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி மழுக்கி பார்க்குறான். உடல ஆண்டவர் நினைச்சு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி நீ போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ தான் ஆண்டவர் அங்கே ஒரு எழுப்புதலை இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். அதே போல் தான் இன்றைக்குள்ள ஜெனரேஷனில் ஒரு எழுப்புதலை மோசே வேணும். ஒரு வைராக்கியமுள்ள ஜனத்துக்காக, இந்த அழிஞ்சு போகிற ஜனத்துக்காக திறப்பில் நிற்கிற ஒரு மோசை வேணும். இந்த அழிஞ்சு போகிற ஆத்துமாக்காக திறப்பில் நிற்கணும். இந்த அழிஞ்சு போகிற ஆத்துமாக்காக சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ மோசைக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியம் என்ன செய்யணும், நமக்குள்ளே இருக்கணும். இந்த எழுப்புதலின் காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கிறவங்களாக மாறக்கூடாது. கர்த்தருக்காக திறப்பில் இருந்து உயிரை கொடுத்து ஜெபிக்கிறவங்களாக மாறணும். அப்படி மாறும்போது தான் நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியும். நம்ம இருக்கிற சபைகளில் ஒரு அசைவுகளை கொண்டு வர முடியும். நம்ம நடத்துகிற ஜெபக்குழுவில் ஒரு அசைவுகளை கொண்டு வர முடியும். இல்லைனா கொண்டு வர முடியாது. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அனைட்டிங் ப்ரேயருக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு என்ன செய்யணும், ஒரு மீட்டிங் ப்ரே அட்டன் பண்ணோன்னா அங்கே பேசுகிற வார்த்தையை கேட்டுட்டு வந்து விடக்கூடாது. ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும்னு சொல்லி ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் இல்லை 1 மாதம் வேணால் ஓடும். அதுக்கு பிறகு விட்டுருவோம்.
அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவன் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. மோசையை போல் என்ன செய்யணும், திறப்பிலிருந்து அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே வனாந்தரத்தில் போய் என்ன செஞ்சார், ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்ய மலை மேல் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செஞ்சாங்க. அந்த விக்கிர பாவங்களை செய்யும்போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பிலிருந்து என்ன செய்கிறாரு, புலம்பி தவிக்கிறார். இன்றைக்கி ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் எகிப்தில் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவரே. அவங்க தெரியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணிட்டாங்க, அவங்க கோவாக்கினைகளை உண்டு பண்ணிட்டாங்களே ஆண்டவரே, அநேக பேர் மரித்து போகிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பறிஞ்சு பேச ஆரம்பித்தான். பறிஞ்சு பேசுவானே அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, விடக்கூடாது. நம்மளை நம்பி என்ன செஞ்சிட்டாங்க, எகிப்திலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க, கர்த்தர் நம்மளோடு கூட பேசின வார்த்தை அது உண்மைதான். அந்த வார்த்தை என்ன செஞ்சிச்சு, இவங்க பேசிட்டார், மோசைகிட்ட பேசினார்ல, நம்மளை நம்பி நமக்கு பின்னாலே இவ்வளோ தூரம் அந்த 6 லட்சம் பேர் வந்துட்டாங்கல்ல, நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடுற ஒரு பக்கம் என்ன செஞ்சான், எகிப்தில் என்ன செய்யான், பார்வோன்ட்ட ஒரு மூச்சு போராடி அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்தான். அதே போல் தான் என்ன செஞ்சான், இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போராடுற, ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. அதைத்தான் சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் மோசே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீங்கள் மன இறங்குங்க. நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் சொல்லி எகிப்தியர் பார்த்து சிரிப்பாங்களே, உங்களை அழைத்த தேவ வனாந்தரத்தில் சாக பண்ணிட்டாரே, அவரை நம்பி போய் வனாந்தரத்தில் செத்து போனீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பறைஞ்சி பேசுகிறான். அப்போ கூட ஆண்டவர் இறங்கலை. அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் இறங்குறாரு. என்ன சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே நீ விளைக்கோ, நான் என்ன செய்கிறேன், இந்த ஜனத்தை அழித்து உன் சாதிகளை நான் பெருக பண்ணுகிறேன், உன் சாதிகளை நான் உயர்த்தி வைக்கிறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மோசே அந்த திறப்பிலிருந்து நிற்கிறார். என்று சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்குள்ள ஜீவ புஸ்தகத்தை கிழிச்சு போடுங்க, நானும் இவங்களோட என்ன செய்கிறேன், வழியில் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பும்போது தான் ஆண்டவர் மனம் இறங்கி என்ன செய்யார், அங்கே ஒரு சேமத்தை தந்தார். அப்போ அதே போல் தான் இன்றைக்கி தேசத்துக்காக கதறுகிற மோசை வேணும். தேசத்தில் நடக்கிற காரியங்களையும் இச்சங்களையும் ஓய்வு பண்ணுறதுக்கு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தேசங்களுக்குள்ள யுத்தம் நடக்குது. இந்த கடைசி காலத்தில் சீசர்கள் மலை மேலே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஏசப்பாட்ட கேட்குறாங்க, நீ உங்கள் வருகைக்கு அடையாளம் என்ன? ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக அவன் யுத்தம் நடக்கும், அப்போ கலக்கம் உண்டாகாது. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க அப்படின்னா, சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது தான் அப்போ தான் முடிவு வரும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல தான் இன்றைக்கி கடைசி காலம் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் கடைசியில் திறப்பில் நின்று உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கிறதுக்கும் மோசையை அழைத்தது போல் இன்றைக்கி உன்னை என்னை அழைத்திருக்கிறாரு, உன்னை என்னை தெரிந்திருக்கிறாரு. எதற்காக தெரிந்திருக்கிறாரு? உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை முன்குறித்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. இந்த கடைசி காலத்தில் அதுதான் ஆதிகாமத்தில் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷனை உண்டு பண்ணதுக்கு நான் மனசாபப்படுகிறேன், என் காரியத்துக்காக அழைத்தேன், என் திட்டத்துக்காக அழைத்தேன், என் நோக்கத்துக்காக அழைத்தேன், என் இருதயத்துக்கு ஏற்ற போல என் சனம் எனக்காக செயல்படும் சொல்லி அவன் என் ரூபத்தில் உருவாக்கி என் சித்தத்தின்படி அவனை என்ன செஞ்ச, எனக்கு என் சாயலில் அவனை உருவாக்கினேன். என் சாயல் எப்படி இருக்கோ அதே போல் அவனை உருவாக்கி எனக்குள்ள வல்லமை அவனுக்குள்ளே வைத்து பட்டணத்துக்குள்ளே அனுப்பி நான் உண்மையுள்ள கடவுள்னு சொல்லி புறஜாதிகளுக்குள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கும், புறசாதிகளுக்குள்ள கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும், புறசாதிகளுக்குள்ள முகங்களை முறிக்கிறதுக்கும் நான் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. கர்த்தர் பாருங்க, இந்த கடைசி காலத்தில் மோசையை போல வைராக்கியம் கொண்டு எழும்புகிற ஒரு மோசை வேணும். அப்படின்னா தான் அந்த எழுப்புதலை கொண்டு வர முடியும். அந்த வைராக்கியம் அந்த டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த வைராக்கியம் வேணுங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கு மேலேயும் ஒவ்வொரு தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. மோசை அழைத்து கொடுத்த தரிசனம் உண்மைனா ஒன்று அழைப்பதற்கும் ஒன்று உருவாக்குனதுக்கும் ஒரு தரிசனம் இருக்குது. அந்த கடைசி கால தரிசனத்தை உனக்குள்ளே எனக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, வைக்க போகிறாரு. நானும் நீயும் என்ன செய்யணும், விரும்பின ஆண்டவருக்குள்ள வல்லமையை நமக்கு தரப்போகிறாரு. தந்த தேசத்துக்குள்ளே நம்மளை பயன்படுத்த போகிறாரு. அநேக ஜனத்துக்கு நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுறதுக்கு தான் அன்னைக்கு மோசையை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அன்னைக்கு வழியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக திறப்பில் நிற்கும் போது மோசையோட வார்த்தையை கேட்டு அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் வனாந்திரத்தில்
பாதைகளை உண்டு பண்ணி கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினார். கற்பாறையில் நீரூற்றை வரப்பண்ணினார். மாதாவின் தண்ணீரை மதுரமாக்கினார். அதே போல தான் கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி உன்னை கொண்டு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு இந்த ஜாஸ்வா டிவியில் பேசி கொண்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய மகிமை நம்மளோடு வெளிப்படுறதுக்கு தான், அந்த கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய தரிசனம் நம்மளோடு கூட தெய்வ திட்டம் வெளிப்படுறதுக்கு தான் ஆவியார் நம்மளோடு இடைப்பட சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஜெபம் ஆண்டவரே மை நன்றியோடு மை துதிக்கிற ராஜா. அப்பா துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே மை துதிக்கிற ராஜா. சர்வ லோகத்தையும் படைத்தவரே மை துதிக்கிற ராஜா. ஒரு விஷயம் ஆண்டவரே, அபாயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ராஜா நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்திய கிறிஸ்துனாலே எல்லாம் செய்ய பலன்னு சொன்ன மாத்திரம்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த தெய்வ திட்டம் நிறைவேற்ற ஆண்டவரே. அப்பா ஆதிகாமத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை உண்டு பண்ணுறதுக்கு நான் மனசாபப்படுகிறேன்னு சொன்னீங்களப்பா. அவன் ஒவ்வொரு மனுஷனும் அப்பா அவங்க தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிற ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ராஜா நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.